ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆரோக்கியமான அதிக இரும்பு சத்து நிறைஞ்ச முருங்கைக்கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதிக சத்தும் சுவையும் நிறைஞ்ச இந்த முருங்கைக்கீரையை வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெள்ளை சாதத்தோடு இந்த கீரையை வச்சு நெய் போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் பக்கம் கிராமங்களில் வாரத்துக்கு குறைஞ்சது 2 முறையாவது இந்த மாதிரி கீரை எடுத்துப்பாங்க. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு கீரை ஒடிச்சு எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்து தோல் உரித்து மிக்சியில் பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு 1.25 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 3/4 ஸ்பூன் சோம்பு, 10 to 15 சின்ன வெங்காயம், ஒரு 10 நம்பர் அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் மிளகு, ஜீரகம், சோம்பு மட்டும் போட்டு தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச மிளகு, ஜீரகம், சோம்பு கூடயே வெங்காயம், பூண்டையும் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மண் சட்டியில் 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து சூடாக்கிக்கோங்க. அதோடு நான் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கட்டும். பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை அதோடு சேர்த்துக்கோங்க. கீரை கூடயே ஒரு 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல மிளகு, ஜீரகம், சோம்பு, பூண்டு, வெங்காயம் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷத்துலேயே கீரை நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அப்போவே உங்களுக்கு நல்ல வாசனையும் வரும். அப்போ ஆஃப் பண்ணிக்கோங்க. டோட்டலாக ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் தான் கொதிச்சிருக்கும். இப்போ அந்த மண்சட்டிலேருந்து அந்த தண்ணியை வடிச்சிட்டு கீரையை நான் கடைஞ்சிக்கிறேன். எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, சத்தெல்லாம் அந்த தண்ணியில் தான் இருக்கும். அதையும் தாளித்து ரசமாக யூஸ் பண்ணிக்கோங்க. கீரை இவ்வளோ நைஸானதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கடைஞ்சிக்கோங்க. இதோ இந்த மாதிரி இருக்கணும். கீரையை ரொம்ப நைஸாக கடையக்கூடாது. இந்த அளவு இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடாயில் கடலெண்ணெய் சேர்த்து கூடவே வடகம் சேர்த்துக்கோங்க. வடகம் சேர்த்து தாளிக்கிறப்போ கீரை வாசனை இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் நான் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் கீரையிலையும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ரசம் அதுலேயும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு கீரை ரசம் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.